Hi everyone. TNPSC ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ TNPSC ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 2025ல குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன டேட்டில் எக்ஸாம் வரும்னு அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 1 எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது என்ன ஏஜ் லிமிட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ TNPSC வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1A நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ TNPSC சொன்ன மாதிரி 1/4/2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போவே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/4/2025. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நல்லா அப்ளிகேஷன் ஒரு டைம் த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அவசரப்பட்டு அப்ளை பண்ணி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சப்போஸ் அது மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 5/5/2025 வந்து 7/5/2025 2 days வந்து அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு 2 days டைம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணாமல் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் பிஃபோரே. ஸோ அதை ஒரு ப்ரெஷராக நம்ம மைண்டில் ஏற்றிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா, அப்ளை பண்ணும்போது எல்லாருமே கரெக்டாக டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து TNPSCயில் சொன்ன மாதிரி 15/6/2025 தான் வந்து எக்ஸாம் டேட்டு. ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30 to 12:30. ஸோ 200 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்த கடைசியில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எவ்வளோ வேகன்சி எவ்வளோ போஸ்ட் என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், DSP, அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 6 வேகன்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தனித்தனி வேகன்சி இருக்குது. டெப்டி கலெக்டருக்கு 28 வேகன்சியும், DSPக்கு 7 வேகன்சியும், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி. அதில் பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி இருக்குது. நமக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி நினச்சிட்டு படிங்க, ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா level 22. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் என்னென்னா நிறைய பேருக்கு ஏஜ் லிமிட்டே தெரியாமல் இருப்பீங்க. ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ OC கேட்டகிரிக்குன்னு தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. OC தவிர BC, MBC, SC, ST அந்த ஏஜ் லிமிட் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், DSP, அசிஸ்டன்ட் கமிஷனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 39 தான். ஓகேங்களா, இதில் வந்து BL படித்த டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 40 ஏஜ் லிமிட்டு. மற்றபடி அடுத்தது வந்து ரூரல் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு வந்து 39 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்ட்ரிபியூடோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி இருக்கீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். BL முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் 40. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா BL முடிச்சவங்க மட்டும் அசிஸ்டன்ட் கமிஷனர், இதில் மட்டும் அசிஸ்டன்ட் கமிஷனரில் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா BL படித்தவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. BCom வித் BL முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற கேட்டகரி முடிச்சிருக்கீங்க. BL மட்டும் படித்தவங்க மட்டும் ஒரு டைம் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே நீங்கள் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் தான். TNPSC பொறுத்த வரைக்கும் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 175 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ 300 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க. இந்த 300 மார்க்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி OMR ஷேட் பண்ணுற மாதிரி தான்.
அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் 200 கொஷின்ஸ் இருக்கும், ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த preliminary எக்ஸாம் முடிச்சோனையுமே அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மெயின்ஸ் இன்டர்வியூக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், இது வந்து ஸ்கோரிங் பேப்பரில் வராது ஓகேங்களா. ஜஸ்ட் 100 கொஷின் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தான், 40 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் 250 மார்க்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஓகேங்களா. ஸோ ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம்ல அது மாதிரி இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஓகேங்களா. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் 100 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 850 மார்க்ஸ் தான் நம்மளது ஸ்கோரிங் பேப்பராகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்டர்லேருந்து 26 சென்டர் தான் தருவாங்க. பட் இந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா 44 சென்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டே நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ எழுதிக்கலாம். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி ஃபார் சென்னை மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம சென்னை வந்து மட்டும் தான் ஆகணும் ஓகேங்களா. மற்ற preliminary எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம் அதிலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் சென்டர் இருக்குதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் நியர்பை சென்டர் எதுன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சிலபஸை ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளால் எந்தெந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும். எந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்த்தோம். ஸோ இதுக்கான ஆன்லைன் பேட்ச் நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க. ஸோ எப்படி ஒரு படிக்கிறது, எப்படி ஒரு கைடன்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ண முடியுமா. ஸோ ஒரு கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வென்று காட்டுவோம் 2025 பேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2 அப்கமிங் வரப்போகிற குரூப் 2, குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 6:30 to 8:30 இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு புக்ஸ் வந்து பிரிண்டிங் புக்ஸாகவே 16 புக்ஸு ஸோ ரீசெண்டாக சிலபஸ் விட்டுருக்காங்க. அந்த பேஸ் பண்ணி ஒரு 16 புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து உங்கள் வீட்டுக்கு வித்தின் 2 டேஸ்க்குள்ளே கொரியர் பண்ணிடுவோம். ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான். அது போக பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரெக்கார்ட் செக்ஷன் ஆப்பில் இருக்கும், எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் இருக்கும். டோட்டலாக 500 டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மென்டார் சப்போர்ட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 7,999 1 இயர் வேலிட்டி. ஸோ நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்த நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு தெரியாது. கிடைச்ச சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த ரிவ்யூஸை கிளியர் பண்ணுற மாதிரி வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.